அனைவருக்கும் வணக்கம். நம்பர் 2 இடத்துல இருந்த தலைவர், புதிய தலைவர் கொல்லப்பட்டுட்டாரு அப்படிங்கிற செய்தி இப்பொழுது மத்திய கிழக்குலேருந்து நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. யார் அந்த தலைவர் அப்படின்னு இந்நேரம் உங்களுக்கும் செய்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெஸ்புல்லா அமைப்புடைய நம்பர் 2 தலைவர் தான் இப்போது கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே அந்த தலைவர், அந்த அமைப்புடைய தலைவர் நசரல்லா கொல்லப்பட்டார் இல்லையா, அவருக்கு அடுத்தபடியாக பவர்ஃபுல்லாக இருந்தவர் இவர் தான். அவரையும் போட்டு தள்ளிருச்சு இஸ்ரேலு அப்படிங்கிற செய்தி தான் இப்பொழுது வெளியாகி இருக்குது. இஸ்ரேல் எப்படி இதை சாதித்தது? கிட்டத்தட்ட தீவிரவாத அமைப்பான ஹெஸ்புல்லாவுடைய தலைமையில் இருந்த முக்காவாசி பேர்த்த இதை அழிச்சிருச்சு அப்படிங்கிறதான் விஷயமே. இதை எப்படி இஸ்ரேல் சாதித்தது அப்படிங்கிற பார்க்கலாம் நண்பர்களே. அதே சமயத்தில் ஈரானின் மீது நான் தாக்குதல் நடத்த போறேன் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்குது. என்னைக்குன்னு டேட்டை சொல்ல ஒழிய கண்டிப்பாக ஈரான் எங்கள் மீது நடத்தின தாக்குதலை விட இது அதிகமாக இருக்கும், அதை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்குது. இஸ்ரேல் எப்படி செய்ய போகுது, எப்படி ஈரானை பழிவாங்க போகுது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி கூட கேட்குறீங்க, சார் நீங்கள் டெய்லி வீடியோ போடுறீங்களா இல்லையா, எனக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனே வரமாட்டேங்குதுன்னு கேட்குறீங்க. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பார்ப்பராக இருக்கலாம், ஆனால் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுருப்பீங்க அப்படிங்கிறது தான். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதுக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கேட்கும். அப்பொழுது தான் நாம் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும், உடனுக்குடனே வந்து சேரும். சுட சுட உங்களுக்கு உலக ஜியோபொலிட்டிக்கல் செய்திகளை நாங்கள் கொண்டு இருக்கிறோம், தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் இஸ்ரேல் வந்து லெபனானின் மீது தரைவழி தாக்குதல் மற்றும் வான்வழி தாக்குதல் இரண்டையுமே நடத்துச்சு. இஸ்ரேலுடைய அண்டை நாடு தான் இந்த லெபனானு. அந்த லெபனான் நாட்டில் இருந்த அரசாங்கத்தை டம்மி ஆக்கிட்டு அந்த நாட்டின் பெரும் பகுதியை இந்த ஹெஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத ஷியா வகுப்பை சேர்ந்த ஒரு தீவிரவாத இயக்கம் பிடிச்சு வச்சிருக்கிறது நண்பர்களே. அந்த இயக்கம் தான் பாலஸ்தீனர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அங்கே லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திட்டு இருந்தது. இந்த மூட்டைப்பூச்சி தொல்லையாட்ட அப்பப்போ 4 ராக்கெட்டையும் 4 மிசைலையும் போட்டுக்கிட்டு இருந்தது இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு. அதற்கு முடிவு கட்ட வேணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை கையில் எடுத்தது. அந்த ஆபரேஷனில் ஹெஸ்புல்லாவுடைய தலைவரான நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். பல தசாப்தங்களாக ஹெஸ்புல்லா அமைப்பை கட்டி அமைத்து இந்த அளவுக்கு மேலே கொண்டு வந்த மிக முக்கியமான தலைவரில் ஒருத்தர் நஸ்ரல்லா. அவரை போட்டு தள்ளிச்சு. சரியா சொன்னோம் அப்படின்னா செப்டம்பர் 27 இரவு அன்னைக்கு தெற்கு பெய்ரூட் பகுதியில் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் நடத்தின தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்கத்துடைய தலைவரான ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். ஹசன் நஸ்ரல்லாவுடைய மறைவு ஹிஸ்புல்லா அமைப்புக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது நண்பர்களே. ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டதை அடுத்து ஹெஸ்புல்லா அமைப்புடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தலைவராக இருந்த ஹசீம் சயாபுதீன் அப்படிங்கிறவர் தான் அந்த இயக்கத்துடைய, இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் ஹெஸ்புல்லா அமைப்பினர் பெய்ரூட் நகரின் தைப் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. நேற்று இரவு நடந்து கொண்டிருந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஹாசிம் சயாபுதீனுடைய தலைமையில் தான் இது நடந்ததாக சொல்லவும் பட்டது. இந்த சமயத்தில், இந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் குண்டுகளை வீசியதில் சயாபுதீன் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது நண்பர்களே. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் இல்லையா, அவருடைய ரைட் ஹேண்டு அப்படின்னு சொல்லப்படுகிற முகமது அனீசி அப்படிங்கிறவரையும் நேற்றைய தினம் வான்வழி தாக்குதல் நடத்தினதுல இஸ்ரேல் கொண்டிருக்குது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது. ஒரே சமயத்தில் 2 மிக முக்கியமான ஹெஸ்புல்லா தலைவர்கள் கொல்லப்பட்டிருப்பது அந்த அமைப்பில் மற்றும் அந்த பிராந்தியத்திலே பேரதிர்ச்சியாக வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும். எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் ஒரு மல்டி ஹெட்ரட் ஹைட்ராவை போல
போல அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. அதாவது இந்த பள்ளி வால் வெட்ட வெட்ட முளைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பையும் நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒரு தலையை வெட்டுனா அந்த இடத்துல வேற ஒரு தலை உடனே முளைக்குமா, அந்த மாதிரியான அமைப்பு கொண்டது தான் தீவிரவாத இயக்கங்கள். அதனால ஹெஸ்புல்லாவுடைய தலைமையில் நஸ்ரல்லாவை கொண்டாச்சு, அப்புறம் ஒரு 7 பேர்த்த கொண்டாச்சு, இன்னைக்கு 2 பேர்த்த கொண்டாச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த அமைப்பு முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்க தெளிவுபடுத்த வேணும். அது ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத இயக்கம் இந்த ஹெஸ்புல்லா இயக்கம். இதற்கு மிகப்பெரிய அளவில் ஃபண்டிங்கும் பேக்கிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா ஈரான் நாடு. இந்த காம்பினேஷன் இருக்கிற வரைக்கும் ஹெஸ்புல்லா அமைப்பை அவ்வளவு எளிதில் முழுமையாக யாரும் அழித்துவிட முடியாது அப்படிங்கிறதா உண்மை. இதை நன்கு உணர்ந்திருக்கிறதுனால தான் இஸ்ரேல் தொடர்ந்து அந்த தலைமையை அடித்து கொண்டே இருக்குது. ஹெஸ்புல்லாவுடைய தலைவர்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் முடிச்சாச்சு, அடுத்த லெவல்னு இஸ்ரேல் தேடி தேடி அந்த தலைமையை அழித்து கொண்டே இருக்குது. அதற்கு காரணம் ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பை அதை அழிக்க வேணும் அப்படின்னு முடிவெடுத்து செயல்பட்டு வருவது தான். ஒரு பக்கம் இது நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஹெஸ்புல்லாவை உருவாக்கிய அந்த நாடு இருக்குது இல்லையா, ஈரான் நாடு, அந்த நாடு பயங்கரமான வைத்தறிச்சல்ல இருக்குது இஸ்ரேல் மீது. இஸ்ரேலின் மீது நேற்று ஏவுகணை தாக்குதல்லாம் நடத்துச்சு. அதற்கு இஸ்ரேல் எப்படியும் பழிவாங்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஈரானுக்கு. ஆனால் ஈரான் நாட்டுக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்ன அப்படின்னா, ரஷ்யா நம்ம பக்கம் இருக்குது, ரஷ்யா நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் சாமானியத்துக்கு நம்ம மேலே கை வைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஈரான் இப்பொழுது இஸ்ரேலை வம்பிழுத்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே. நேற்றைய தினம் கூட ஈரான்லேருந்து வெளிவந்த குரல்கள் எல்லாம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இஸ்ரேல் எங்களை திருப்பி தாக்கக்கூடாது, தாக்குனா அதனுடைய பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஈரானுடைய பிரதமர் நேற்றைய தினம் யுஏஇ போயிருந்தார். யுஏஇயுடைய தலைவரோடு நின்று கொண்டு இதே வசனத்தை அங்கேயும் பேசினார். தாங்க செய்கிற தீவிரவாத ஊக்குவிப்பு மற்றும் தீவிரவாதத்துக்கு ஈரான் தான் ஊற்றுக்கண்ணாக இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் மூடி மறைச்சிக்கிட்டு முஸ்லிம் மதம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு தாங்க இப்படி தீவிரவாதத்தை வளர்த்து விடுவது சரியா அப்படிங்கிறத ஈரான் யோசிக்க வேணும். அந்த ஈரான் செய்கிற தீவிரவாதமே பிற மதத்துக்கு எதிராக மட்டுமே அப்படின்னு நாம் நினைச்சோம்னா அது தப்பு. ஈரான் ஷியா முஸ்லிம் வகையை சேர்ந்தது. ஷியா முஸ்லிம்கள் ஆட்சிக்கு வர வேணும், அவங்களுடைய காலிஃபேட்டை நிறுவனம் அப்படின்னு ஈரான் முயற்சி செய்து வருது. காலிஃபேட் அப்படின்னா ஒரு அரசாங்கம் போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு பண்டைய காலத்தில் இருந்த ஒரு முறையை கொண்டு வரணும், ஷியாவுடைய ஆட்சியில் எல்லாரும் இருக்கணும், சுன்னி முஸ்லிம்கள்லாம் இவங்களுக்கு கீழே வரணும் அப்படின்னு ஈரான் முயற்சி செய்யுது. ஆக இஸ்லாமியர்களுக்குள்ளேயே சிண்டு முடிஞ்சு விடுகிற இந்த ஈரானை இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் பலரும் சொல்கிற கருத்தாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.